வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரன்ட்ஸ். நாம இன்னைக்கு 7th February கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லாகோ மற்றும் பாலா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. காலிகோபால் மற்றும் தபல் சோங்லி எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். பாப்பீர் மற்றும் மாஸ்க் எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கைவா மற்றும் லிம் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அதியன், அரநாடன் மற்றும் காதர். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் பாரத ரத்னா விருது 2001ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுநித பத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வல்லபாச்சாரியா சுத்த அத்வைதம் அப்படிங்கிற தத்துவத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பிரிட்டன் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். சாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்திய சோசியலிஸ்ட் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1896ஆம் ஆண்டு கல்கத்தால ரஹிமத்துல்லா சயானி தலைமையில நடந்துச்சு. பைலடீலா சத்தீஸ்கரின் மிக உயரமான சிகரம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 1961 வரைக்கும் நடந்துச்சு. அவசர சட்டங்களை வெளியிட ஜனாதிபதியின் அதிகாரம் சரத்து 123ல சொல்லியிருக்காங்க. இதுவே சரத்து 213ல அவசர சட்டங்களை வெளியிட ஆளுநரின் அதிகாரம் சொல்லியிருக்காங்க. மதுபாய் கின்னார் இந்தியாவின் முதல் திருநங்கை மேயர். இண்டிகோ கிளர்ச்சி 1859ஆம் ஆண்டு விஷ்ணு மற்றும் திகம்பர் பிஸ்வாஸ் தலைமையில நடந்துச்சு. தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியத்தின் MD மற்றும் CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சீவ் அகர்வால். மகா கௌரவ் 2024 விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நிகில் முகுந்த் வாக். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு ஜோதி ஏந்துவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அபினவ் பிந்த்ரா. 37வது சூரஜ்குண்ட் மேளா 2024க்கான டீம் மாநிலம் எது? குஜராத். சர்வத்ரா எந்த துறையை சேர்ந்தது? பாதுகாப்பு. இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபேதார் யார்? பிரீத்தி ரஜாக். பிரீத்தி ரஜாக். ரகு ஸ்ரீனிவாசன் பார்டர் ரோடு அமைப்பின் தலைவர். அலோக் சர்மா SPG உடைய தலைவர். நீனா சிங் CASF உடைய முதல் பெண் தலைவர். ராகுல் ரஸ்கோத்ரா ITBP உடைய தலைவர். சாந்தனுஜா கிழக்கு கடற்படை கட்டளை தளபதி. தல்திச் சிங் சௌத்ரி சசஸ்திரா சீமா பாலுடைய தலைவர். 2024ஆம் ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? LK அத்வானிக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. டி பத்மநாபன் கேரளா ஜோதி விருது வாங்கியிருக்காங்க. தீனாநாத் ராஜ்புத் ரோகிண நையர் பரிசு வாங்கியிருக்காங்க. லலிதா நட்ராஜன் இக்பால் மாஷி விருது வாங்கியிருக்காங்க. ஆச்சாரியா கோபி கோத்தப்பள்ளி ஜெய்சங்கர் விருது வாங்கியிருக்காங்க. லக்ஷ்மண் KP சங்கர்நாக் விருது வாங்கியிருக்காங்க. மைக்கேல் ரோசனுக்கு பெண் பிண்டர் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போலினராஸ் டி சவுசாக்கு 19வது கலக்கார புரஸ்கார் விருது 2023 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் எத்தனை ராம்சார் தலங்கள் உள்ளன? இந்தியாவில ரீசெண்டா ஒரு 5 ராம்சார் தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. மொத்தமா இப்போ 80 ராம்சார் தலங்கள் இந்தியால இடம் பிடிச்சிருக்கு. அது ராம்சார் தலங்களே எந்த மாநிலத்துல அதிக ராம்சார் தலங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 16 இடங்கள் இடம் பிடிச்சிருக்கு. இப்போ கர்நாடகா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு 3 பகுதிகள் ராம்சார் தலங்கள் பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு. அங்க சமுத்திர பறவைகள் காப்பகம், அகநாசினி முகத்துவாரம், மாகிடி கேரே பாதுகாப்பு காப்பகம். தமிழ்நாட்டில இருந்து லாங்கோட் சோழ ரிசர்வ் காடு நீலகிரி கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் சேர்க்கப்பட்டிருக்கு. ராம்சார் மாநாடு முதல் முறையா 1971ஆம் ஆண்டு யுனெஸ்கோல நடந்துச்சு. இந்தியாவுடைய மிகப்பெரிய ராம்சார் தலம் சுந்தரவன காடு. இந்தியாவுடைய முதல் ராம்சார் தலம் சில்கா ஏரி கேலோடைய தேசிய பூங்கா. யுனைடெட் கிங்டம், அதாவது உலகின் மிக ராம்சார் தலங்கள் எந்த நாட்டுல இடம் பிடிச்சிருக்குன்னா யுனைடெட் கிங்டம். உலகின் முதல் ராம்சார் தலம் கோபோர்க் தீபகற்பம். February 2ஆம் தேதி நம்ம சர்வதேச ஈரநில தினமா அனுசரிக்கிறோம். எந்த நாள் சர்வதேச மனித சகோதரத்துவ மனித தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் February மாசம் 4ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். ஜனவரி 11 தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம். ஜனவரி 14 ஆயுதப்படை வீரர்கள் தினம். ஜனவரி 15 இந்திய ராணுவ தினம். ஜனவரி 19 கோக் போரக் நாள். ஜனவரி 23 பராக்கரம் திவாஸ்.
ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினம். ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். அமெரிக்காவில் தேசிய குத்துச்சண்டை சங்கத்தின் இன்டர்கான்டினென்டல் சூப்பர் ஃபெதர்வெயிட் பட்டத்தை வென்றவர் யார்? இந்திய நாட்டை சேர்ந்த மன்தீப் ஜங்ரா. அன்னு ராணி மற்றும் கிஷோர் ஜனா லெபனான் தடகள சாம்பியன்ஷிப்ல ஈட்டியர்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. சித்தாந்தா கோகோய் ஆசிய இளைஞர் மற்றும் ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் 2023 ஆண்களுக்கான 61 கிலோ ஜூனியர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. பிரதமேஷ் ஜவுகார் 2023 வில்வித்தை உலக கோப்பையில வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. வித்யா பிள்ளை IBSF 6 ரெட் ஸ்னூக்கர் உலக சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சிருக்காங்க. அனகாட் சிங் பெண்கள் அண்டர் 19 ஸ்காட்டிஷ் ஜூனியர் ஓபன் டைட்டில் ஸ்குவாஷ் போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. டீப் கிரேஸ் எக்கா தனது ஓய்வை அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? ஹாக்கி. சோ இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு ஹாக்கி பிளேயர் தான் இந்த டீப் கிரேஸ் எக்கா. அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரியே கிரிக்கெட் வீரர் ஷப்னிம் இஸ்மாயில், நகிதா கான், தமீம் இக்பால், மனோஜ் திவாரி, அலெக்ஸ் ஹெல்ஸ், ஸ்டீஃபன் ஃபெனின், வகேப் ஃபெனின், அலெக்சர் கூப், சர்னாரின் டிபோச், சுனில் நரேன், மெக்லானிங், குர்கித் சிங் மான், ஷான் டவிர்ச், டீன் எல்கர் எல்லாருமே அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்திய ஹாக்கி வீரர் பிரேந்தர் லக்ரா, எஸ்பி சுனில், டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ், ரோஜர் ஃபெடரர், கால்பந்து வீரர் கரெட் பேல், ஹியூகோ லோரிஸ், ரஃபேல் வரைன், செர்ஜியோ ராமோஸ், ஸ்லாட்டன் இப்ராஹிமோவிக், டியாகோ கார்டின்.